10 வாரங்கள் கடந்த நிலையில இவங்க எப்படி இந்த வீட்ல இன்னும் இருக்காங்க? நீங்க நினைக்கும் 2 நபர்கள். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அன்பு மட்டுமே காப்பாத்துமான்னு தெரியல. அவரை வந்து ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னைக்கான முதல் ப்ரோமோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் கொடுத்துருக்க ஒரு டாஸ்க் தான். என்ன டாஸ்க்? அதாவது இவங்க எப்படி இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க, 10 வாரமாக எப்படி இந்த வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் பிக் பாஸ் கேட்ட கேள்வி. இதுக்கு எல்லாமே எழுந்து வந்து ஸோ இந்த நபர் தான் 10 வாரமாக இவர் எப்படி உள்ளே இருக்காருன்னே தெரியல அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு சொல்லணும். பட் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா, நாமினேட் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்க. அன்பு மட்டும்தான் இந்த கேம் விளையாடுறதுக்கு முடியாது அப்படின்ற மாதிரி வந்து தீபக் ரஞ்சித்தை பார்த்து சொல்கிறாரு. சேம் டைம் தஷிகாவும் அதான் சொல்கிறாங்க. தென் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாக்லினும் அதான் சொல்கிறாங்க. ஸோ இவரை வெளியவே கொண்டு வர முடியாதோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரஞ்சித்தை பார்த்து சொல்கிறாங்க. இது எல்லாமே நாமினேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. ஸோ ஜாக்லின், முத்து இவங்க 2 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பேச இடையிலன்ட்டு பேசவே மாட்டுறாங்களோ அப்படின்ற மாதிரி பவித்ராவை பார்த்து இவங்களும் சொல்கிறாங்க. ஏன் நம்ம ரஞ்சித் சாரே எழுந்து வந்து சம்மந்தமே இல்லாமல் ரயனை பார்த்து வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் கடந்த வாரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பட் பிக் பாஸ் கேட்டது 10 வாரத்துக்கு. ஆக்சுவலாக யாருமே சரியான பதிலை சொல்லவே கிடையாது. 10 வாரமாக இவங்க எப்படி மக்கள் ஓட்டு போட்டு உள்ளே இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு கேட்கணும். அதுக்கு எந்த மாதிரி பதில் சொல்லணும்? ஸோ ரஞ்சித் சாருக்கெலாம் எப்படி ஓட்டு விழுதுனே தெரியல, அவர் எதுவுமே பண்ண மாட்டாரு, எதுவுமே பேச மாட்டாருன்ட்டு. முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் தான் 10 வாரமாக ரஞ்சித் உள்ள இருக்கிறதுக்கு காரணம். யாருமே ரஞ்சித் சார் நாமினேட் பண்ண மாட்டீங்க. அப்படியே நாமினேட் பண்ணாலும் பிடிக்காதவங்கள மக்கள் வந்துட்டு ஓட்டு போட மாட்டாங்க. ரஞ்சித் சாருக்கு எப்படியோ ஓட்டு விழுந்தது, அப்படி தான் உள்ளே இருக்கார், இப்படி தானே ஆன்சர் சொல்லணும். ஸோ அதை விட்டுட்டு மறுபடியும் நாமினேட் பண்ணுற மாதிரியே வந்துட்டு சொல்லிட்டுருக்காங்க. ஏன் சத்யாவெலாம் சொல்லலாம், சுத்தமாக பேசவே மாட்டுறாரு, யார் தான் சத்யாவுக்கு ஓட்டு போடுறாங்கன்னே தெரில அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறத விட்டுட்டு அவ்வளோ ஏன் பயங்கரமாக சண்டை போடுறாங்களா அவங்க பார்த்து சொல்லலாம். இவங்கெல்லாம் பயங்கரமாக கற்றுன்னு கத்துறாங்க, இவங்களுக்குலாம் யார் ஓட்டு போட்டு உள்ளே வச்சுருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. அதை விட்டுட்டு மறுபடியும் நாமினேட் பண்ணுற மாதிரியே வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் வந்துட்டு முதல் ப்ரோமோவாக வந்திருக்கு. ஸோ எனக்கு தோணுதை நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.